புதுவையின் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்யக்கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மருத்துவ வல்லுநர்கள் ஏழைகளுக்கு சேவை செய்யும் எண்ணத்துடன் வர வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். ஆடிப்பூர விழாவையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை துணை சபாநாயகர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து இணையதளத்தில் பதிவிட்ட யூடியூபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்து முன்னணி நிர்வாகி கொலை வழக்கில் குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். களித்தீர்த்தால் குப்பத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.